சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் 14வது தலைப்பு திருவுந்தியார். தலைப்பு ஞான வெற்றி. மந்திர எண் 11 பார்க்கணும். அதாவது 8வது மந்திரத்திலையும் 9வது மந்திரத்திலையோ 9வது மந்திரத்தில் கூட அம்மை வர்றதுனால அம்மையை ஞானமாக பார்த்துடலாம். 9, 10 வந்து நேரடியாக வராத மாதிரி தெரியும். தெரியாத போது நாம் என்ன செய்வோம்னா அதில் ஒன்றுமே இல்லைன்னு விட்டுருவோம். அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே இந்திரன் தண்டனைக்கு உள்ளாகிறான். இந்திரன் மரத்தில் ஏறி தப்பிக்கிறான். தேவர்களுக்கு தலைவனாகியவனுடைய நிலைமையே இது என்று சொல்லுகிறார். கடைசியில் கந்தபுராணம் சொல்லுது அவன் வெட்டப்பட்டான்னு வேற சொல்லியிருக்குது. இதில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வர்றாதுன்னு யோசிக்கணும். நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியலன்னா தெரியலன்னு சொல்லணுமே தவிர இதில் ஞான வெற்றி என்னன்னு பார்க்கணும். ஞான வெற்றி என்னன்னா, தேவர்கள் தண்டிக்கப்பட்டது பேசப்பட்டிருக்கிறது. தேவர்களில் பெரியவர் யாரு? திருமால். அவர் தண்டிக்கப்பட்டது பேசப்பட்டிருக்கிறது. திருமாலுக்கு அடுத்து தேவர்களில் பெரியவர் பிரம்மன். அவர் தண்டிக்கப்பட்டது பேசப்பட்டிருக்கிறது. அப்போ இந்திரன் தண்டிக்கப்பட்டது பேசணுமல்ல. பேசலைன்னா யார் மட்டும் தப்பிச்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் இந்திரனை குறி வச்சு சொல்றார். அது ஒரு முக்கிய செய்தி. இந்த தண்டனையில் சிவநிந்தனையில் யாரும் தப்பிக்க முடியாது. தேவரும் தப்பிக்க முடியாது, திருமாலும் தப்பிக்க முடியாது, அயனும் தப்பிக்க முடியாது, இந்திரனும் தப்பிக்க முடியாது என்பது செய்தி. அதுல ஞான வெற்றி என்பது என்னதுன்னா இவர்கள் செய்த செயல் சிவநிந்தை. சிவநிந்தை தடுக்கப்படுற இடத்துல தான் ஞான வெற்றி இருக்குது. இப்போ நம்ம மேலே அப்ளை பண்ணுவோமே, நம்ம சிவநிந்தையில் ஈடுபடுறோம். ஞானத்தில் ஜெயிப்போமா தோற்போமா? ஞானத்தில் தோற்போம். சிவநிந்தை செய்யாமல் வாழ்கிறோம், ஞானத்தில் ஜெயிப்போம். அப்படி பொருத்தணும். அப்படி பொருத்தி பார்த்து தான் அந்த சிவநிந்தை தடுக்கப்படுகிறது என்பதை வைத்து இது ஞான வெற்றி என்று கொள்ள வேண்டும். இன்னொரு விதமாக ரொம்ப எளிமையாக பண்டிதமணி உரையெல்லாம் மனசில் வச்சுட்டு சொல்கிறதா இருந்தால், மாணிக்கவாசகர் நிறைய இடங்களில் நான் இவ்வளோ பெரிய தவறுகளெல்லாம் செஞ்சுட்டேன், நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேன் அப்படிம்பார். அந்த இடத்துல பண்டிதமணி சொல்லுவார், மாணிக்கவாசகர் அடிப்படையிலேயே பக்குவப்பட்டவர். நம்ம அப்படியே மாணிக்கவாசகர் மேலே இந்த கருத்தெல்லாம் ஏற்ற முடியாது, அது வேற விஷயம். ஆனால் அதில் என்னென்னா, நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேன்னா, செத்துட்டேன்னா இந்த பாவங்கள் இதோட என்ன செய்யும்? முடிவுக்கு வரும்ல. முடிவுக்கு இந்த பாவங்கள் 10 பாவங்களும் செஞ்சிருக்கிறேன் இந்த உடம்பை வச்சு, 11வது பாவம் செய்யறதாவது நிற்குமல்ல. எனவே இந்திரனுடைய இழப்பு, இந்திரன் இறக்கிறான் என்பது என்ன முடிவுக்கு வருது? இந்திரன் செய்கின்ற பாவம் முடிவுக்கு வருகிறது. அந்த பொருளை பார்க்கணும். இந்திரன் செய்கின்ற பாவம் முடிவுக்கு வருகிறது. வீரபத்திரரை தண்டிக்கிறாரு, கண்டிக்கிறாரு. அதற்கு பிறகு அவன் இனி செய்வதெல்லாம் இவ்வளவு பெரிய நிந்தைக்கு என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். உறுதியாக அவன் இந்த சிவநிந்தைக்கு போக மாட்டான். அதை நிறுவுகிறார். இதில் ஒரு ரொம்ப நுட்பமான செய்தி என்னன்னா, வெற்றியை 2 சைட்ல இருந்து பார்க்கணும். அது நம்ம என்ன அது பார்க்க தெரியல, நமக்கு தெரியலன்னு ஒத்துக்கிடணும். வீரபத்திரர் சைடில் ஞானம் எப்படி நிறுவப்பட்டது, இந்திரனும் ஞானத்தை நோக்கி வரணுமல்ல. அப்படி பார்க்கணும், அந்த கோணத்தில் பார்க்கணும். அதைத்தான் நான் உங்களுக்கு தேய்ச்சி சொல்லிட்டு இருக்கிறேன். வீரபத்திரர் யாரா வர்றாரு? ஞானத்தை நிறுவுவராக வருகிறார். இந்திரன் அங்க என்ன செய்யணும்? நான் ஞானத்தை நிறுவுறேங்கிற பேர்ல இந்திரனை முடிச்சிடக்கூடாது இல்ல. இந்திரனுக்கு தண்டனை கொடுத்து அவன் சிவநிந்தை இனி செய்யாதவாறு ஞானத்துக்குரிய பாதையில போற மாதிரி வழிகாட்டி என்ன செய்யறாரு? விடுறாரு. ஒரு போலீஸ்காரர் ஒருத்தனை திருடனை பிடிக்கிறது பெருசு இல்ல, அவனை திருடாம பார்க்கணும். திருடனை பிடிக்கிறதுங்கிற இடத்துல நீதி நிலைநாட்டப்படுகிறது. திருடன் அநீதி செய்யாம பார்க்கறதுக்கும் யார் காரணமா இருக்கணும்? அதனாலதான் அவங்கள அந்த தீமை செய்யக்கூடியவங்களை நெறிகாட்டுதல் மையங்கள்ல கொண்டு விடுவாங்க. அந்த நெறிகாட்டுதல் மையங்க யாருக்கு நடக்குது? இந்திரனுக்கு நெறிகாட்டுதல் மையம் என்னன்னா, அவன் தலை வெட்டப்படுகிறது. அதற்கு பிறகு வருகின்ற அவனுடைய தொடர்ந்த வாழ்க்கைகள் எதற்கு காரணமாகாது? சிவநிந்தைக்கு காரணமாகாமல் அவன் ஞானம் அடைகிறானோ இல்லையா, அஞ்ஞானத்துக்கு என்ன செய்ய மாட்டான். அப்படி பிடிக்கணும். அடுத்த மந்திரமும் அதே தான். ஆனா அடுத்த மந்திரத்தில் அவரே சொல்லிட்டாரு. 3வது வரி பிறப்பறன்னு சொல்லிட்டாரு. பிறப்பு அற பாத்தீங்களா? பிறப்பு அறங்கிறத நீங்க இந்திரனுக்கு சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அங்க அதுதான் நான் அவங்ககிட்ட நேற்று ரொம்ப நேரம் தேய்ச்சேன் அன்னைக்கு வகுப்புல.
சிலர் என்ன செய்வாங்கன்னா சொற்பொழிவாளர்கள் அதில் பேசும்போது 40 நிமிஷத்துக்கு வருதுங்க, இதில் பேசும்போது ஒன்று வரலன்னா, அப்போ மாணிக்க வாசகர் ஒரு மந்திரத்துக்கு குவாலிட்டியாகவும் ஒரு மந்திரம் குவாலிட்டி இல்லாமல் எழுதியிருக்கிறாரு. உனக்கு தெரியலன்னு சொல்லு, எனக்கு தெரியலங்கிறேனா? உனக்கு தெரியும். அவர் எல்லா மந்திரத்தையும் லோடு பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. இந்த சிலிண்டரில் மட்டும் கேஸ் இல்லை, அந்த சிலிண்டர் எம்டி கேஸ்ன்னு சொல்ல, எம்டி சிலிண்டர் சொல்ல முடியுமா? அதில் நீங்கள் இந்த நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, தக்கனுக்கு பிறவி போகும்னா இந்திரனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? யட்சனுக்கு பிறவி போகும்னா யாருக்கும் சேர்த்துதான், அப்படி புரிஞ்சுக்கிடணும். அதனால் அடுத்த மந்திரத்தில் கொடிய கோபத்திற்கு காரணமாகிய தக்கன், அந்த கொடிய கோபத்துக்கு காரணமாகிய தக்கனுக்கு பிறவி போகுதான் சார். இந்திரன் கெஸ்ட் தான், புரியுதா? கெட்டவன் விட்டு கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி கெட்டவன் விட்டு வேள்விக்கு தான் வந்தாரு. ஆனா இவங்க தான் யாரு? மெயினே இவங்க தான், கேப்டனே இவங்க தான். கோபத்திற்கு ஏதுவாகிய தக்கன் வேள்வியில் அதிதேவையான எச்சன் என்பான் தலை வெட்டுண்டு இறந்த விதத்தை பாடுவோம். நம்மை பற்றி வரும் பிறப்பை தொலைய இறைவனை பாடி விளையாடுவோமாக என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட இடத்துல நாம இதை பாடினா நமக்கு வினை போகும்னு மாணிக்க வாசகர் சொல்றாருன்னா, ஒரு கூட்டம் அழியும், ஒரு கூட்டமாகிய நாம நல்லா இருப்போம், அப்படி யோசிக்கக்கூடியவர் அல்ல மாணிக்க வாசகர். அவர் சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, 3 செய்தி இருக்குது. இந்த இடத்துல 3 செய்தி இருக்குது. ஒன்று, வீரபத்திரர் ஞானத்தை நிலைநாட்டுகிறார். இன்னொன்று, பாடுகின்ற நமக்கு ஞானம் கிடைக்கிறது. இன்னொன்று, தக்கனும் எச்சனும் எனது சிவனந்திலிருந்து மீட்கப்பட்டு எதை நோக்கி தள்ளப்படுகிறார்கள்? ஞானத்துக்கு போறாங்களோ இல்லையோ, எதிலிருந்து மீட்கப்படுகிறார்கள்? அஞ்ஞானத்திலிருந்து மீட்சியே ஞானம் தானே. அதாவது கடன் இல்லாம பிசினஸ் போனாலே பிசினஸ் தானே சார். கடன் இருந்தா தானே பிசினஸ் இல்லை. அதனால கடன் இருந்தாலும் பிசினஸ்ங்கிறா நிறைய பேர். அதை இதுல சொல்லுவதை நான் பார்க்கிறோம். இப்போ அடுத்த மந்திரத்தை நம்ம பார்த்தோம்னா இன்றைய பணி நிறைவு. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. தக்கனை சிறு விதி என்று சொல்லுவார்கள் புராணங்களில். அதாவது தக்கனை சிறு விதி என்று சொல்லுவார்கள். புராணத்தின்படி விதி என்பது பிரம்மனுக்கு பொருந்தும். விதி என்பது யாருக்கு பொருந்தும்? பிரம்மனுக்கு பொருந்தும். இதுல உரையில் இருக்கு, விதி என்பது அயன் பெயர், அவன் மகன் தக்கன்கிறதுனால அவனுக்கு சிறு விதி, ஜூனியர் விதி. ஆமா, விதி என்பது அயன் பெயர், அவனுடைய மகன் தக்கன், ஜூனியர் தக்கன், ஜூனியர் பிரம்மன் யாரு? தக்கன். அதனால அவனுக்கு என்ன பேரு? சிறுவிதி என்று பெயர். சிறுவிதியாகிய தக்கனுக்கு அவன் இழந்த தலைக்கு பதிலாக அவன் கழுத்திலே ஆட்டின் தலையை பொருத்துகிறார், இறைவன் பொருத்துறாரு. அதை நாம பாடுவோம். உடம்பை அசைத்து சிரித்து இந்த விளையாட்டை விளையாடுவோம். விளையாட்டுங்கிற வார்த்தை இங்கே தான் எல்லாத்துலேயும் வருது, நிறைய இடங்கள். சில இடங்களில் விளையாட்டுங்கிறாரு, சில இடங்களில் பாடுங்கிறார். இந்த விளையாட்டை விளையாடுவோம். சரியா? ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாபாடி உந்தி பெற கொங்கை குலுங்க நின்று உந்தி பெற. உரையில விதி சிறுவிதி என்பதன் முதற்குறை. விதி என்பது அயன் பெயர், அவன் மகனாகிய தக்கனுக்கு சிறுவிதி என்று பெயர். நம்ம லாங்குவேஜில் சொன்னா ஜூனியர் பிரம்மன் தான் யாரு? தக்கன். நம்ம லாங்குவேஜ் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். மந்திரத்தை படிப்போம். அதாவது தக்கன் தலையை இழக்கிறான், அவனுக்கு ஆட்டின் தலை வைக்கப்படுகிறது. ஆக்சுவலா தக்கனுக்குள்ள தனி பெருமை என்ன? தக்கன் எங்கேயும் வர்றான், 8லயும் வந்திருக்கிறாங்க. எனக்கு சேர்த்து படிங்க, அவசரப்படாம படிங்க. அடுத்த மந்திரம் சைவர்கள் ஓடுறதுல தான் இருக்காங்க. பார்ப்பதியை பகை சாட்டிய தக்கனை அவன் பார்க்கவே கூடாதுன்னாரு. கொடுமை என்னன்னா, அவர் இறைவனுடைய மாமனார், புரியுதா? இறைவன் மாமனார், இறைவனுடைய மாமனார் முறையில தானே வர்றாரு. மாமனாரையே பொண்ணு பெத்து கொடுத்தவரையே பார்க்க கூடாதுங்கிறாரு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. அந்த தக்கனை இங்கேயும் சொல்றாரு. அது ஏன்னு யோசிக்கணும். ரிப்பீட்டடா ஏன் வருதுன்னா, இந்த சிக்கலுக்கு முழு காரணமாக யார் வர்றா? தக்கன் தான் இதற்கு முதன்மை. கேப்டனே அவன் தான். ஆமா, அசிஸ்டன்ட் கேப்டன் தான் எச்சன், கேப்டனே அவன் தான். அதனாலதான் அவனை திரும்பவும் வச்சு பாடினாரு. அதுல முதல்ல அவனை சொல்லும் போது அவனை பார்க்கவே கூடாதுனாரு.
பனைமுலை பாகனுக்கு உந்தி பெற. அவனுடைய மகள் தான் அம்மைங்கிறதுனால அந்த இடத்துல யாரை கொண்டு வந்தாரு? அது நம்ம அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு படிக்கிறோம். அவனுடைய மகளாக அம்மை வளர்ந்ததுனால அம்மை இதில் கொண்டு வந்தாரு. அந்த அம்மைக்கு பாகன் என்ற அளவில் பார்ப்போம். அதாவது இப்படி சொல்லலாமா, அம்மையை தட்சனுடைய மகள்னு சொல்லாம யார் பாகன்கிறாரு? சிவனுடைய பாகன். அம்மையை அறிமுகப்படுத்துவதற்கு மாணிக்கவாசகருக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, அம்மை தக்கனுடைய மகாதான்னு சொல்லணும். இன்னொன்னு, சிவபெருமானுடைய ஒரு பாகத்தில் இருப்பவங்களும். இந்த இடத்துல மாணிக்கவாசகர் பிடிக்கல. யாருடைய மகள்னு சொல்றது? அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னா எப்படி அம்மையை கொண்டு அவனை நினைவுபடுத்தணும்? அதனால யாரோட இணைச்சு பாடுறாரு? அப்படிலாம் சுத்தி சுத்தி அடிக்கணுங்க. அடிச்சிங்கன்னா நீங்க ஒரு தேவாரம் பேசுனீங்கன்னா உங்க பாடம் ஒவ்வொரு உயிரையும் மாற்றும். ஒரே ஒரு திருமந்திரம் தான் அந்த வழுதலை வித்திட சொன்னேன். அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க கரூர்ல. நம்மளாம் எவ்வளவு திருமந்திரம் படிக்கிறோம், அவ்வளவு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு கடைசி நேரத்தில். இப்படி அந்த திருமுறையோட இருக்கணும். அது இல்லாம நாள்தோறும் வகுப்புல இல்லாம சும்மா ஏதோ போய் நம்ம ஏதோ ஒரு நேரம் படிச்சோம் அப்படின்னம்னா நம்ம வேற உயிர்களுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. உயிர்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக ஏன் வச்சாருங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய இடம். அது பாருங்க, ஆட்டின் தலையை ஏன் வைக்கணும்? தட்சனுடைய தலை அங்க இல்ல, வேள்வி குண்டத்திலேயே ஏதோ போட்டதாக வரலாறு வரும். அதுக்கு ஆட்டின் தலையை ஏன் வைத்தார் என்று பார்க்கணும். அப்போ ஆட்டினுடைய இயல்பு என்னன்னு பார்க்கணும். ஆடு என்ற உயிரினத்தினுடைய இயல்பு என்னது? நம்ம இது மாணிக்கவாசகருடைய மொழியிலேயே யோசிப்போமே, ஆட்டு பிறவிக்கு அவன் தள்ளுறார்னு அர்த்தம். எந்த பிறவியிலிருந்து? அதாவது இறைவன் மனம் செய்கின்ற அம்மையை பெற்றெடுத்த இடத்துல இருந்து எங்க போயிட்டான்? அதுதான் வாரியார் சொன்னதுதான் நான் சொல்றேன். கந்தபுராணத்துல இருக்கு. அம்மையின் மனம் செய்யற பெண்ணை பெற்றெடுக்கிற இடத்துல இருந்து நழுவி எங்க போயிட்டான்? விலங்கு நிலைக்கு போயிட்டான். ஆமா, இனி ஆட்டுல இருந்து அவன் பரிணாமமாயி எங்க வரணும்? இது பரிணாமமாயினா என்ன அர்த்தம்னா, பிறவிகளை கடந்து, சயின்ஸ் பரிணாமம் இல்ல, சைவ பரிணாமம். பிறவிகளை கடந்து சாதனங்களை பண்ணி விலங்கு நிலையிலிருந்து மீண்டு மனித ஜென்மங்களுக்குள்ள வரணும் அப்படின்னார் வாரியார். மனித ஜென்மங்களுக்குள் வரணும். ஆட்டுக்கு என்ன இயல்பு? செம்மறி ஆட்டுக்கு என்ன இயல்பு? சுய புத்தி கிடையாது. அதே புத்தி இல்லாததுங்கிறதுக்கு தான் ஆடு. நீங்க கந்தபுராணத்தில் வாரியார் எழுதுறாரு. ஆட்டுக்கு செம்மறி ஆட்டு கூட்டம் வாங்க, செம்மறி ஆட்டு கூட்டம்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி செஞ்சான்னா, செம்மறி ஆடு ஒரு தண்ணிக்குள்ள வேகமா குதிச்சுதுன்னா எல்லா ஆடும் அப்படியே குதிக்கும். அது மாதிரி செம்மறி ஆடு நிலைன்னா சிந்தனை இல்லாத நிலை, பகுத்தறிவு இல்லாத நிலை. மானிட இயல்பை இழந்துட்டான்னு அர்த்தம். மானிட இயல்பை இழந்துட்டான். உடம்பு மனுஷ உடம்புங்க, தலை மானிட தலை. உடம்பின் மானிட இயல்பு போய் 6 அடி உடம்புல 1 அடி தான் தலை. எதனுடைய கேரக்டர் வந்துட்டு? விலங்கினுடைய கேரக்டர் வந்துட்டுங்கிறது தான் அந்த ஆட்டுத்தலையை இதில் கொண்டு வந்து சேர்த்தது. அதனாலதான் மாணிக்க வாசகர் ஆட்டின் தலையை கூட்டியவான்ட்டார். ஆட்டின் தலை என்ன செஞ்சிட்டாரு? கூட்டப்பட்டது, அதை பாடுங்கன்ட்டார். இதுல பாடுறதுக்கு என்ன இருக்குது? இப்ப தக்கன் நம்ம பாடும்போது எனக்கு என் தலை போய் ஆட்டு தலையில் இருக்க உங்களுக்கு ஜாலியா இருக்கான்னு கேட்பானல்ல, அவர் அதை பாடுங்கிறாரு. மாணிக்கவாசருடைய இந்த பதிகம் ஒரு வித்தியாசமானது. பெரும்பாலும் அடுத்தவன் சோகத்தை பாடுறது, அடுத்தவன் சோகத்தை மாணிக்கவாசர் பாடுவாரா? அப்ப அதுல அடுத்த ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தி? தக்கன் தலை வெட்டப்பட்டதுனால இனி தீமை செய்ய மாட்டான். இனி ஆட்டில இருந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆனாதான் என்ன, வருவான்லாம் ஒரு நாள் வருவானல்ல. அதுதான் அதுல சொல்லப்பட்ட செய்தி. இதை நாம் பாடுவோம். பெண்களிடத்துல தான் பேசுறாரு. பெண்கள் இதை பாடுங்கள், உடம்பு அசைய நீங்கள் இதை சிரித்துக் கொண்டு பாடுங்கள் என்று சொல்றதுனால இதை நாம ஞான வெற்றியாக பார்க்கிறோம் என்று எடுக்கணும். இதை ஒரு நிமிஷம் நிறுத்தி வைங்க. இத சித்தியார் பரவக்கம், பாஞ்சராத்திரி மத மறுப்பு, அதுல இருக்கு இதுக்கு விடை. அதுல இதுக்கு விடை இருக்குது. அதுல 273வது மந்திரத்துல என்ன இருக்குன்னு சொல்றேன், எழுதிடுங்க. பாஞ்சராத்திரி சொல்றாங்க, திருமால் அவர் நினைத்த வடிவத்தை எடுத்துக்கிடுவார்னு சொல்றாங்க. இதை நீங்க அப்ளை பண்றதுல தான் உங்க திறமை இருக்குது, உங்க ஞானம் இருக்கு.
பாஞ்சராத்திரி என்ன சொல்றாங்கன்னா, திருமால் அவர் நினைத்த வடிவத்தை எடுத்துருவாங்கங்கிறாங்க. அருளந்தி சிவாச்சாரியார் கேட்கிறாரு, தக்கன் வேள்வியில் இங்க இருக்கு, எங்க இருக்கு கதை? அதுதான் நம்ம வகுப்புக்குடைய தனித்தன்மை. உரையாசிரியர் சொன்னாரா? இல்ல, நம்ம தானே சொல்றோம். தக்கன் வேள்வியில் வேள்வி கடவுளாகி அவி உண்ண இருந்தபோது, எழுதிக்கிடுங்க, அவி உண்ண இருந்தபோது வீரபத்திர தேவர் எல்லாரும் பயப்படும்படியாக திருமாலின் தலையை வெட்டினார். திருமால் தனக்கு விருப்பப்பட்ட உருவத்தை எடுத்துக் கொள்வார் என்றால் அவர் இழந்த தலையை ஏன் உருவாக்கி கொள்ளவில்லை? கேட்டவர் சிவபெருமான் இல்ல, அருள்நந்தி சிவன் கேட்கிறார், ஏன் உருவாக்கி கொள்ளவில்லை? தேவர்கள் வந்து நீங்கள் திருமாலை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு சிவபெருமான் திருமாலுக்கு தலை கொடுத்தார். சிவபெருமான் என்ன கொடுத்தாரு? தலை கொடுத்தார். இந்த கருத்தை இங்கதான் இப்பதான் பாடம் தொடங்குது. இந்த கருத்தை பாஞ்சராத்திரத்தை மறுப்பதற்கு யார் கையில் எடுக்கிறார்? அருள்நந்தி சிவாச்சாரியார் எடுக்கிறார். பாஞ்சராத்திரத்தை மறுப்பதற்கு எடுக்கிறார். மறுப்பது என்பதன் பொருள் பாஞ்சராத்திர கொள்கையை விட சைவ கொள்கை மேலானது என்று சொல்வதற்கு எடுக்கிறார். அந்த சைவ கொள்கை மேலானது என்று சொல்ல எடுக்கப்படுற இடம் தான் ஞான வெற்றி. ஞான நூல் தான் அருள்நந்தி சிவாச்சாரியர் ஞான நூல் தான் எழுதினாரு, கம்ப்யூட்டர் பற்றி எழுதியிருக்கிறாரு. அந்த திருமாலை பற்றிய கொள்கையை விட சைவம் பற்றிய கொள்கை மேலானது என்பதை சொல்ல நினைக்கிறார். பார்த்தீங்களா? அந்த சொல்ல நினைக்கிற இடம்தான் மேலான இடம். அதற்கான ஒரு சூழலை இறைவன் உண்டு பண்ணி அவனுக்கு தலை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அதே என்ன வெற்றி? இதை படிக்கிற நமக்கெல்லாம் என்ன தோணணும்? ஞானத்துக்குரிய கடவுள் சிவன், ஞானத்துக்குரிய கடவுள் திருமால் இல்ல. இந்த ஞானம் வருதா வரலையா? திருமால் மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது, சிவனந்தை செய்யறவங்க வேள்விக்கு நம்ம போகக்கூடாது, தக்கன் மாதிரி யாராவது வேள்வி செஞ்சானா போகக்கூடாது. இந்த ஞானம் எல்லாம் வருதா வரலையா? அந்த அளவுக்கு நம்மை நகர்த்தி கொள்ளணும். அதுதான் ஞான வெற்றி. உரை சொல்றேன். அயனை திருமால் படைத்தான் என்று சொல்லுகிறாய். அப்படியானால் அயனுடைய நடுத்தலவை பரமேஸ்வரன் அறுத்து எடுத்தார். அயனை படைச்சது யாரு? அப்ப தலையை படைச்சு கொடுக்க வேண்டியதானே? அயனையே படைச்சவர் தலையை படைச்சு கொடுக்கலாமல்ல? நடுத்தலையை பரமேஸ்வரன் அறுத்து எடுத்தார். திருமால் அவனுக்கு தலையை உண்டாக்கி கொடுக்கவில்லை. அது ஏன்? ஆமா, அது யாருக்கு இல்லை? இல்லை. எனவே அயந்தலையை அறுத்தவர் சிவபெருமான். அந்த சிவனை திருமாலை படைத்தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த திருமாலை, அந்த சிவனை படைச்சதே திருமால் தான் நீ சொல்றியா? அது தப்பு என்று நிறுவுறாங்க. எனவே இதுல நாம அந்த சிவ பரத்துவத்துக்கு நகர்த்தணுங்க. எதுக்கு நகர்த்தணும்? ஆமா, சிவபரத்துவம்னா சிவனுக்கு மேல் கடவுள் இல்லை, சிவனுக்கு மேல் கடவுள் இருக்கிறாருங்கிற இடத்துல தானுங்க தச்சன் தப்பு பண்றான். எதை கொண்டு வரணும்? சிவபரத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு தான் மாணிக்க வாசகர் இதை பாடுறாரு. நாம அதை என்ன சொல்லிக்கிட்டே இருக்கோம்? கதை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தேவர்களுக்கு அடி, தேவர்களை பெரிய ஆளு, எச்சனுக்கு அடி, எச்சனை விட பெரிய ஆளு, தக்கனுக்கு அடி, தக்கனை விட பெரிய ஆளு, திருமாலுக்கு அடி, திருவானை விட பெரிய ஆளு, இந்திரனுக்கு அடி, இந்திரனை விட பெரிய ஆளு. இறைவனுடைய பரத்துவத்தை சொல்லும் போதே என்ன வந்துடும்? ஞான வெற்றி வரும். பரத்துவம் தான் ஞான வெற்றி. அதனாலதான் திருமூலர் அதை முதல்ல சொல்றார். அந்த செய்திகளை எல்லாம் நாம் அதில் கொண்டு வந்து என்ன செய்யணும்? இணைக்கணும். செய்திகளை நாம் அதில் இணைக்கணும். இன்னும் ஒரு மந்திரம் கூட நீங்க சித்தியார் பரபக்கத்தில் எடுத்துக்கலாம். 274. 274ங்கிறது என்ன அர்த்தம்? எவன் இல்லைனாலும் இவர் இருப்பாரு. அதான் விஷயம். பரத்துவத்துக்கு நகர்த்தணும். 274வது மந்திரம் பாஞ்சராத்திர மத மறுப்பு. திருமாலை மறுத்தா எல்லாரையும் மறுத்த மாதிரி, அதுதான் அதை எடுத்திருக்கிறோம். திருமால்
வேதத்தை அருளிச் செய்தான் என்று சொல்லுகிறாய். அறியாமையில் உயிர்கள் அதில் உட்காந்துக்க, அப்படி அங்கே உட்காந்துக்க. அறியாமையில் உயிர்கள் மயங்கி கிடந்த பொழுது இதில் உட்காந்துக்க, அதில் உட்காந்து சாப்பிட. அறியாமையில் உயிர்கள் மயங்கி கிடந்த ஞான நூலை அருளியவர் சிவபெருமான். எனவே மயக்கம் என்பது மாலின் இயல்பு. அதான் அதில் சொல்ல வர்ற செய்தி. மாலின் இயல்பு இது மாயமானுங்கிறத கூட அவரால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. மாலின் இயல்பு. இந்த தட்சன் வேள்விக்கு போனதே ஒரு வகையான என்னதுதான் மயக்கம். சிவபெருமான் தான் எல்லாம்னா நான் வரலப்பா, நீங்க தலைவரை கூப்பிடுறதா இருந்தா வர்றேன், நீங்க தலைவரை கூப்பிடலாம் நான் வரலன்னு சொல்லணுமல்ல. இவர் அந்த அவிர்வாகத்தை சிவபெருமான் தரமாட்டாரா? சிவபெருமான் அந்த அவிர்வாகம் வாங்கலாங்கிற எண்ணம் அவருக்கு என்ன செய்யல இல்ல. அதையெல்லாம் இந்த செய்தியாக நம்ம எடுத்துக்கணும், பிரமாணங்களா எடுத்துக்கணும். இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தட்சன் பற்றி இதுல இருக்குது, எங்க சித்தியார்ல இருக்கு. தட்சனையும் யாரையும் இணைச்சி வரும், சண்டிச நாயனாரையும் இணைச்சி ஒரு பாட்டு இருக்குது. இதெல்லாம் இணைச்சோம்னா தான் இதுல ஞான வெற்றின்னு ஏன் சொன்னாங்கிறது. அதுல நமக்கு ஒரு லாஸ் என்னன்னா, ஞான வெற்றின்னு தலைப்பு வச்சாங்களே தவிர ஏன் ஞான வெற்றின்னு வச்சாங்கிற தகவல் நமக்கு வராமல் போச்சு. நம்ம தான் அதை நோக்கி என்ன செய்யணும், போகணும். அது ஒரு 10 காரணங்களை கண்டுபிடிக்கணும். ஒரு காரணம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம், இறைவனுடைய பரத்துவம் தான் என்ன வெற்றி. இந்த வரலாறே என்னதுதான் பரத்துவம். பரத்துவம்னா என்னது, முதன்மை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். வேள்வியில யாருக்கு முதன்மை கொடுக்கல. அப்பனா கந்த புராணத்துல இந்த கதை முழுவதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணாதான் இதை பேசவே முடியும். அந்த ஏரியா முழுவதையும் கந்த புராணத்தை பேசணும், நாம உரையை கண்டுபிடிச்சு பேசணும். அப்பதான் இது என்ன சொல்ல வருதுங்கிறத நாம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். சும்மா அப்படியே பாடிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் முடியாது. வருகின்ற வகுப்புகளில் அது சம்பந்தமாக நம்ம சிந்திப்போம் என்று சொல்லி வகுப்பை நிறைவு செய்வோம். பெருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி சொல்வோம். இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரதி கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.